அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதலமைச்சர் கோப்பைக்கான பதிவுகளை விளையாட்டு வீரர்கள் எவ்வாறு பதிவு செய்வது என்பதனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க. இதில் சிஎம் ட்ராஃபி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, சிஎம் ட்ராஃபி பிளேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை பற்றின உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம், இங்கே கீழே பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கேட்டகரிஸ் வந்து நமக்கு ஸ்கூல் லெவலில் கேட்டகரி, காலேஜ் லெவல் அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் அண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாமே என்ன பண்ணலாம், இதில் இருக்கலாம். பப்ளிக் கூட என்ன பண்ணலாம், நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் இதில் பண்ண முடியும். சரிங்களா? ரைட். உங்களுக்கு எதனா இன்ஃபர்மேஷன் அந்த பற்றின முழு டேட்டாஸ் வேணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூசர் மேனுவல், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். இப்போ யூசர் மேனுவல் ஓப்பன் பண்ணிக்கலாம். யூசர் மேனுவல்ஸ்லேயே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இதை பற்றின முழு விவரங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த பிளேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன செய்யணும், என்னென்ன டீட்டெயில்ஸு, என்னென்ன டிசிப்ளினில் நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற முழு விவரங்கள் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன ஈவெண்ட்டில் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத முழு விவரங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டீம் ஈவெண்ட் அப்படின்னா என்னென்ன டீம் ஈவெண்ட்டில் எவ்வளோ பிளேயர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அவங்களுடைய மொபைல் நம்பர், அவங்களுடைய நேம் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது என்றது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ நான் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயில் எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்றத எனக்கு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கான கேட்டகரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இதில் முன்கூட்டியே பதிவு செய்வதற்கு முன் தகுதி, நிபந்தனைகள், வயது வரம்பு, போட்டி விதிமுறைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அனைத்து விவரங்களும் கவனமாக பூர்த்தி செய்யவும். தவறான, முழுமையற்ற, பொய்யான தகவல்களை வழங்குவது ரிஜெக்ஷன் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இருக்கும். ஈச் பிளேயர் மே ரெஜிஸ்டர் ஃபார் ஒன்லி ஒன் டிசிப்ளின். எதனா ஒரு டிசிப்ளினில் மட்டும்தான் நம்மளால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் ஏபிள்ட் அத்லெட்ஸ் மே ரெஜிஸ்டர் இன் மல்டிபிள் டிசிப்ளின்ஸ். மாற்றுத்திறனாளிகள் மட்டும் என்ன பண்ணலாம், வேறு வேறு டிசிப்ளின்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு முறை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, வேறு ஒரு இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? இதில் டிஸ்ட்ரிக்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு ஓகே சொன்ன அப்புறமா உறுதிமொழி கொடுத்துட்டு ப்ரொசீட் டு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. இதில் நம்மளுடைய மொபைல் நம்பர் கொடுக்குறோம். அண்ட் தென் நம்மளுடைய நேம் கொடுக்குறோம். சரிங்களா? ரைட். நம்முடைய மொபைல் நம்பர் அண்ட் தென் நம்ம நேமு அண்ட் நம்ம என்ன ஜெண்டர், மேலா ஃபீமேலா அப்படின்றத கொடுங்க. நம்முடைய டேட் ஆஃப் பர்த் இங்கே வந்து என்ன பண்ணுங்கள், அந்தந்த மாதங்களை செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். இதுக்கு அடுத்தது நம்மளுடைய அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன். இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படின்றதுனால நம்முடைய ஒர்க் பண்ணக்கூடிய அந்த டிசிப்ளினுக்கு நமக்கு வந்துடும். அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய ஸ்கூலோட அட்ரஸையும் நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே கொடுக்கலாம். இது கம்யூனிகேஷனுக்கு. அண்ட் தென் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மினிமம் ஏஜ் இல்லை குறிப்பிட்டிருக்காங்க. ஈச் பிளேயர் மே ரிஜிஸ்டர் ஃபார் ஒன்லி ஒன் டிசிப்ளின் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. நம்ம என்ன டிஸ்ட்ரிக்டாக விளையாட போகிறோன்றது ஆல்ரெடி, ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற ஏர்போர்ட்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத அதுவே டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு பாருங்கள். டிபார்ட்மெண்ட் இப்போ ஆல்ரெடி நாங்கள் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறதுனால எனக்கு இது ஆல்ரெடி டபுள்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்றதுனால நமக்கு என்ன ஆச்சு, இப்போது பேட்மிண்டன் மேல் சிங்கிள்ஸ் மட்டும் ஆட்டோ செலக்டடாக எங்களுக்கு வந்திருக்குங்க. இப்போ நீங்களே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் போது உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு சிங்கிள்ஸ் ஆர் டபுள்ஸ் அப்படின்றத ஈவெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த கேட்டகரி இல்லாமல் வேறு ஒரு கேட்டகரி கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. கொடுத்த உடனே உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும், சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆனது பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். தெரியுதுங்களா? ரைட். உங்களுடைய ஐடியை வந்து இங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன கேட்டகரியில் விளையாடுறீங்க அப்படின்ற விவரங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி அண்ட் என்னென்ன பார்ட்டிசிபிள்ஸை விளையாடுறீங்க அப்படின்ற விவரங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க.
சரிங்களா. டீம் ஐடியில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈவெண்ட் 1 பேட்மிண்டன் மேல் சிங்கிள்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ டீம் டீட்டெயில்ஸில் நம்ம இதை எடுத்து என்ட்ரி பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கேட்டகரி தான் ரெண்டுமே. ஸோ அந்த கேட்டகரியில் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி விவரங்களை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும். ஓகேங்களா. ரைட். இதை நம்ம எப்போ விதமானாலும் பண்ணலாம், செய்யலாம். வேறு ஒரு ப்ளேயருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் அதர் பிளேயர் அப்படின்னும் போது கிளிக் பண்ணிக்கோங்க. இதோடைய கேட்டகரிக்கு போகணும் அப்படின்னும் போது இங்கே மேலே ஹோம்னு இருக்கும், பேக் டு ஹோம் கொடுங்க. இப்போ இதே மாதிரி வேறு டிசிப்ளினில் இப்போ ஸ்கூல் டிசிப்ளினில் பண்ணணும் அப்படின்னும் போது ரெஜிஸ்டர் அப்படின்றத கொடுங்க. கொடுத்த பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீட் டு ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். இதில் உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுங்க. இங்கே டிசிப்ளின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். ஸ்கூலு, காலேஜ், டிஃப்ரெண்ட் டேபிள், இதில் எது வேணுமோ நம்ம அதை செலக்ட் பண்ணி பண்ணலாம். என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஆல்ரெடி டபுள்ஸில் வந்து இன்னொரு பிளேயர் வந்து என்னுடைய நேமில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால எனக்கு வந்து அங்கே சூஸ் பண்ண முடியல. இங்கே ஆல்ரெடி நீங்கள் எந்த கேட்டகரி வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் சேர்க்கலாம். இப்போ ஜென்ரல் பப்ளிக் இல்லை ஸ்கூல் எதுனா வேணும், ஜென்ரல் பப்ளிக்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்கூலுனாலும் ஸ்கூல் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்போ ஸ்கூல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம்னா அவங்க என்ன டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்றத என்ன பண்ணலாம் இங்கே செலக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இந்த நம்பருங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் பதிவு செய்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பதிவு செய்த பிறகு என்ன செய்யலாம், உங்களுடைய பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அது என்ன கேட்டகரி, இது வந்து ஒரு கேட்டகரி. இந்த கேட்டகரியில் நமக்கு அட்ரஸ் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கான டிசிப்ளின்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம் செலக்ட் பண்ணுறோம். அடுத்தது டிசிப்ளின் பாருங்கள். இதில் என்ன டிசிப்ளின்ன்றதை நம்ம ஸ்கூலோட நேம் வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். இது கொடுத்த உடனே தான் அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் 1 ஸ்கூல் டிசிப்ளின்ஸில் ஈவெண்ட் 1 இதில் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன ஈவெண்ட் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜூடோ, அத்லெட்டிக்ஸ், ஆர்ச்சரி, பேட்மிண்டன், பாஸ்கெட்பால், வாலிபால் அண்ட் பாஸ்கெட், கேரம், செஸ், கிரிக்கெட், இவ்வளோ ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஈவெண்ட்டை நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த ஈவெண்ட்டு பண்ணிக்கலாம். இதில் இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டும் இருக்கும், உங்களுக்கு குரூப் ஈவெண்ட்டும் இருக்கும். இப்போ அத்லெட்டிக்ஸ் அப்படின்னும்பொழுது ஈவெண்ட் 1, ஈவெண்ட் 2 வந்து ஆப்ஷனல். சரிங்களா. இப்போவே இது பேஸ்கெட் பால் அப்படின்னும்போது உங்களுக்கு எல்லா டீமுமே உங்களுக்கு என்ன ஆகும், எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். டேட் ஆஃப் பர்த் அண்டு என்ன வருஷம் பிறந்தீங்க, அவங்களுடைய மொபைல் நம்பர் வந்து மேட்டன். யார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ அவங்க தான் கேப்டன். சரிங்களா. ரைட். இது டீம் ஈவெண்ட்ஸ்க்கு. இது இப்போ இண்டிவிஜுவல். இப்போ அத்லெட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு இப்போ 2 ஈவெண்ட் வந்து உங்களுக்கு அத்லெட்டிக்ஸில் நமக்கு 2 ஈவெண்ட்டு உங்களுக்கு காமிப்பாங்க. தேவைப்பட்டால் அதை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா. இப்போ ஒரு 400 ஓடுறாரு, இன்னொருத்தர் என்ன பண்ணலாம், லாங் ஜம்பில் செலக்ட் பண்ணிக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அத்லெட்டிக்ஸில் மட்டும். இப்போ செஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஈவெண்ட் மட்டும் தான் வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி எந்த ஈவெண்ட் வேணுமோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா. அதை நீங்கள் திரும்பவும் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹோம் போகிறேன், என்னுடைய ஐடி மறந்துச்சு சார் அப்படின்னும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி யூஸ் பண்ணியா அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்லையான்றது எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் இணைந்திருங்கள். தேங்க்யூ.